ஓகே. ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இதெல்லாம் ப்ரீவியஸ் செஷன் பார்த்தது. சரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, எர்த்தல் டியூட்டோரியல் ஆன்லைன். இதுல நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, HTML 70 செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. CSSம் 13 செஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம டைனமிக் வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஜாவாஸ்கிரிப்ட் போறோம். அதுதான் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல்ல வீடியோ வீடியோ வந்து ரேண்டமா இருக்கும். ஸோ அத வந்து ஆர்டர் படி பார்க்கணும். HTML ஆர்டர் படி பார்க்கணும். CSS ஆர்டர் படி பார்க்கணும்னா, பிளேலிஸ்ட்ல போயிட்டு அங்கிருந்து பாருங்க. அப்பதான் வந்து ஒன் பை ஒன்னா நெக்ஸ்ட்டா பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா, செஷன் 2. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல செஷன் 2ல நம்ம என்ன பார்க்குறோம்னா இன்னைக்கு, ஆ ஜாவாஸ்கிரிப்ட்ல அவுட்புட். ஓகேங்களா? ஸோ செஷன் 1ல ஜாவாஸ்கிரிப்ட் அதுல வந்து நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வீடியோலயும் நெறைய விஷயங்கள் ஷேர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஜேஎஸ்ல அவுட்புட். அது எப்படி இருக்கு? ஸோ அந்த ஒரே ஒரு டாபிக்ல நெறைய விஷயங்கள் கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அத பார்த்து இந்த ஒரே ஒரு டாபிக் இதுதான் அப்படின்னு எடுக்க போறது கிடையாது. இதுலருந்து நெறைய டாபிக் வந்து நம்ம உள்ள பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப இன்னைக்கு பார்க்கறது ஜாவாஸ்கிரிப்ட்ல அவுட்புட். ஸோ எப்பவும் போல நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செஷன் 1க்கு பார்த்தது. ஓகேங்களா? இது வந்து நான் இப்ப செஷன் 2ன்னு டைட்டில சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே. சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட் வந்து எக்ஸ்டர்னலா ஒண்ணு லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் ஒண்ணு நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாமே செஷன் 1ல டீட்டெயிலா சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது செஷன் 1க்கு உண்டானது. ஸோ நம்ம இத டெலீட் பண்ணிக்கலாம். இத சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, H1ல போடுறேன். H1ல அவுட்புட். ஓகேங்களா? ஓகே. நம்ம பண்ற விஷயங்கள அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணி காட்டணும். ஓகேங்களா? யூசருக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டணும். அந்த டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறதுக்கு ஆ இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல நெறைய வழிமுறைகள் இருக்கு. ஓகேங்களா? அவுட்புட் பார்க்கறது. ஸோ அந்த அவுட்புட் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம ஒரு 4 டைப் இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, index.html அப்படிங்கிற ஒரு HTML ஃபைல் எடுத்திருக்கிறோம். அதுல தான் இப்ப நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதுல தான் எல்லா செஷனும் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஓகேங்களா? ஓகே. ஆ இப்போ ஒரு அவுட்புட்ல 4 வழிகள் இருக்கு. ஓகேங்களா? 4 இருக்கு. ஸோ அந்த 4 வழிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? அத வந்து நான் எதுல போடுறேன்னா, H3 அப்படிங்கிற டேக்ல நம்ம டிஸ்ப்ளே பண்ணி காட்டப் போறோம். ஓகே. ஒண்ணு வந்து அலர்ட். அலர்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கன்சோல் டாட் லாக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ அடுத்தது 3 வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அது வழியா நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா, நம்மளுடைய அவுட்புட்ட பார்த்துக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஹிஸ்டரில போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, அ இன்னர் HTML ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி மூலியமாவும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா, ஆ ஜாவாஸ்கிரிப்ட் அவுட்புட்ட பார்த்துக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி அத ஆக்சஸ் பண்ணி ஒவ்வொன்னும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துரலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ எப்பவும் போல நம்ம ப்ரௌசர்ல அந்த index.html ஃபைல குரோம் ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட் அவுட்புட் அலர்ட் கன்சோல் டாட் லாக் டாக்குமெண்ட் டாட் ரைட் டாட் இன்னர் HTML இந்த வழிமுறைகள்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அவுட்புட்ட யூசருக்கு காட்ட முடியும். ஓகேங்களா? ஸோ நம்மளும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல மெயினா யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்னர் HTML அதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் வேர்ல்டுக்கு சூட்டபிள் ஒண்ணா இருக்கும். ஓகேங்களா? மத்த 3ம் எதுக்காக அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆ முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, அலர்ட்.
ஓகேங்களா? ஸோ இந்த அலர்ட் மெத்தட் எதுக்காக நம்மளுக்கு இது ஒரு பாப்பப் பாக்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி செஷன் 1ல பார்த்தீங்கன்னா, அலர்ட் யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட் காட்டியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதில பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. இப்ப என்னன்னு மட்டும் சொல்றேன். அப்படி இந்த அலர்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும் செஷன் 1ல பாருங்க. ஓகேங்களா? இப்போ நான் அத மட்டும் எதுக்காக அப்படின்னா, இதில நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோல வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் வந்து ஸ்க்ரீன்ல வந்து அந்த மெசேஜ நம்ம குடுக்கணும்னு நெனைக்கிற அந்த பார்க்க வைக்கணும்னு நெனைக்கிற மெசேஜ டைரக்ட்டா இதுக்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள குடுத்துட்டு, அ ஹலோ ம் அப்படின்னு ஹாய் அப்படிங்கிற மாரி இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒண்ணு குடுத்து நம்ம அலர்ட் மெசேஜ்ல அங்க அவுட்புட்ட காட்டிக்க முடியும். ஓகேங்களா? அ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அ சிம்பிள் மெசேஜ் ஓகேங்களா? சிம்பிள் மெசேஜ் காட்டணும். இல்லன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் ஓகேங்களா? ஒரு வார்னிங் மெசேஜ், ஒரு அலர்ட் மெசேஜ் காட்டணும் அப்படின்னா, இந்த அலர்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட்ட பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு லாகின் பண்றீங்க அப்படின்னா, பாஸ்வேர்ட வந்து கரெக்ட்டா குடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்மிட் பட்டன கிளிக் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வரணும். வார்னிங் மெசேஜ் காட்டும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரியான விஷயங்களுக்கு இந்த அலர்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கிறது கன்சோல் டாட் லாக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது ப்ரௌசர் கன்சோல்ல அ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட்ட காட்டும். ஓகேங்களா? அ இது வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து அ ஃபர்ஸ்ட்டு டெவலப்பர்ஸ் தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஃபார் டெவலப்பர்ஸ் ஓகேங்களா? டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல வர்ற அவுட்புட்ட நம்ம யூசருக்கு காட்ட முடியாது. ஓகேங்களா? யூசருக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ டெவலப்பர் டூல்ஸ யூஸ் பண்ணா மட்டும் தான் இந்த கன்சோல் டாட் லாகுக்குள்ளார என்ன இருக்கு? நம்ம குடுத்தது அங்க இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆ ஃபார் டீபக்கிங் ஓகேங்களா? டீபக்கிங் பர்ப்பஸஸ் ஓகேங்களா? டீபக்கிங் பர்ப்பஸஸ்க்கு அது வந்து பார்த்தீங்கன்னா, இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த கன்சோல் டாட் லாக் நம்ம அலர்ட் ஆல்ரெடி செஷன் 1ல பார்த்துட்டதுனால, நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த கன்சோல் டாட் லாகுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி டெவலப்பர்ஸ்க்கு யூஸ் ஆகுது? ஸோ டீபக்கர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் டூல்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம எப்பவும் போல அ என்ன பண்றோம்னா, இப்போ நம்ம பார்க்க போறது கன்சோல் டாட் லாக் ஓகேங்களா? ஓகே. ம். ம். இது இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? வழக்கம் போல. ஒரு பட்டன் கிளிக்ட்டு ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவென்ட்ட நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? பட்டன்ல கிளிக் மீ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் அங்க காட்டணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இங்க போனா கிளிக் மீ அப்படின்னு காட்டணும். இந்த கிளிக் மீ பட்டன் கிளிக் பண்ணா, இந்த ஆன் கிளிக்ங்கிற ஈவென்ட் வந்து நம்மளுக்கு ட்ரிக்கர் ஆயிட்டு, இங்க இருக்கிற அ அந்த இதுக்குள்ள என்ன குடுக்குறோமோ, அது வந்து நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல காட்டணும். ஓகேங்களா? ஸோ அந்த இதுல. அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இங்க எக்ஸ்டர்னல்ல எழுதலாம். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் ஆல்ரெடி இங்க ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இத நம்ம டெலீட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் செஷன்லயே சொல்லியிருக்கோம். எக்ஸ்டர்னல் ஷீட் வந்து ஆ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்காகவோ, இல்லன்னா ஒரு பெரிய ப்ராசஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்னல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்றது வந்து ஒரு டெமோ பர்ப்பஸ்க்காக. ஓகே. ஷோ பண்ணி காட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இன்டர்னல் யூஸ் பண்ணா என்ன? எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணா என்ன? இன்லைன்ல யூஸ் பண்றதுக்கு டிஃபரன்ஸ் நான் அதுல சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப டெமோ தான் காட்டப் போறோம். ஓகேங்களா? அவுட்புட் வந்து சிம்பிளா இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் அங்க போயிட்டு எழுதிட்டு இருக்கிறதுக்கு, நம்ம இங்கேயே பார்த்தோம்னா தெளிவா தெரியுங்கிறதுக்காக இங்க போடுறோம். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம இதுக்குள்ளாரயே பாடிக்குள்ளார ஸ்கிரிப்ட் எழுதுறோம். ஓகேங்களா? ஹெட்க்குள்ளாரயும் எழுதலாம். அது செஷன் 1லயே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்ப நம்ம எப்பவும் போல ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு கிரியேட் ஓகேங்களா? ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிட்டு, இதுல மை ஃபன் அப்படின்னு ஃபங்ஷனுக்கு பேர் வச்சுக்கிறோம். நம்மளா ஒரு பேர் வச்சுக்கிட்டு, ஓப்பன் அண்ட் குளோஸ் கர்லி பிரேசஸ் போட்டுட்டோம். ஓகேங்களா? இப்ப நம்ம உள்ளார ஜாவா ஸ்கிரிப்ட்க்கு உண்டான வேற அந்த கோட் எழுத போறோம். ஓகேங்களா? அவுட்புட் நம்ம தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரீவியஸ்ல அலர்ட் மெசேஜ் குடுத்தோம். அலர்ட் குடுத்து, அந்த அலர்ட்குள்ளார நம்ம அவுட்புட் பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்க என்ன பண்றோம்னா, கன்சோல் டாட் லாக் அப்படி சொல்றாங்க. லாக் அதுல அந்த மெத்தடுல ஓகேங்களா? அந்த மெத்தடுக்குள்ளார என்ன சொல்றோம் அப்படின்னா, ம் ஹலோ, ஹாய், கன்சோல்
வெல்கம் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு டெக்ஸ்ட் உள்ளார நம்ம டைப் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு செமிகோலன் குடுத்து எண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு அவுட்புட் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த பட்டன கிளிக் பண்ணா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்புட் அங்க காட்டணும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அலர்ட்ல காட்டிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த பட்டன கிளிக் பண்ணா நம்மளுக்கு இந்த மை ஃபங்ஷன் கால் ஆகணுமா? அப்போ இந்த மை ஃபங்ஷன காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம போட்டுட்டோம். சரிங்களா? ஓகே. ஃபங்ஷன் நேம கரெக்ட்டா இங்க போட்டுட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம ப்ரௌசர் போவோம். ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கன்சோல்ல. இதுல வந்து நான் கிளிக் மீ குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஆனா நம்மளுக்கு அவுட்புட் காட்டல. ஓகேங்களா? ஸோ எங்க காட்டும் அப்டி சொல்லியிருக்காங்க அப்டின்னா, டெவலப்பர்ஸ் தான் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூசருக்கு காட்டாது அப்டின்னா, எப்படி பார்க்கிறதுனா, நம்ம ப்ரௌசர் விண்டோல ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெவலப்பர் டூல் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம எலமென்ட்ஸ் அப்படிங்கிறதுல இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதியிருக்கிற கோட் எல்லாம் இங்க தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா? நம்ம ஸ்கிரிப்ட்டுக்குள்ளார எழுதியிருக்கிறது. ஸோ மத்த விஷயங்கள் எல்லாமே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க காட்டும். ஓகேங்களா? இவங்க சொன்னது என்னது? கன்சோல் டாட் லாக்ல நம்ம அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப அதே மாதிரி நம்ம இங்க கன்சோல் அப்படின்னு ஒரு டேப் மேல இருக்கு. ரைட் சைடுல. ஓகேங்களா? ஸோ இத வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்ட்டு, கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்க கிளிக் மீ பட்டன கிளிக் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்க அவுட்புட் காட்டுது. ஹலோ, ஹாய், கன்சோல் வெல்கம் அப்படின்னு காட்டுது. ஓகேங்களா? அப்போ நம்ம இங்க குடுத்த இன்ஃபர்மேஷன் எங்க காட்டுது அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. கன்சோல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு, கிளிக் மீ பட்டன கிளிக் பண்றப்போ, அது ரெண்டர் ஆகுறப்போ, ஓகேங்களா? அந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கன்சோல் டேப்ல காட்டுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து எவ்வளோ டைம் கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்க. 5 டைம்ஸ் அத வந்து கிளிக் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அப்படியே கிளிக் பண்ணியிருக்கேன். 7 டைம்ஸ் இப்ப கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ டைம் வந்து நம்மளுக்கு அந்த வேலை நடந்துருக்கு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சோல்ல நம்ம அவுட்புட் பார்க்கறதுக்கான ஒரு வழிமுறை. அவுட்புட்ட இது வழியா பார்த்துக்கலாம். இது வந்து யூசருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஓகேங்களா? டெவலப்பர்ஸுக்கும் டீபக்கிங் பண்ணி பார்க்கணும்னு நெனைக்கிற டெவலப்பர்ஸ்க்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இதுல டீபக்கிங் அப்டின்னா, எரர் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? எரர் கண்டுபிடிக்கிறது அப்டின்னா, அம் இப்போ நம்ம இந்த கோட் எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட இந்த ஸ்கிரிப்ட் இருக்கு. இவ்வளோண்டு தான் ஒரு 3 லைன் ஸ்கிரிப்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல வர்ற எரர்ஸ ஓகேங்களா? எரர்ஸ கண்டுபிடிச்சு நம்ம அத வந்து அ சரி செய்யற வழிமுறை தான் வந்து பார்த்தீங்கன்னா, டீபக்கிங் அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு அத வந்து என்ன சொல்றாங்க, எரர் வந்து இங்க இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த இடத்துல போடணும். ஓகேங்களா? H4ல போடணும். ஸோ நம்மளுக்கு ஒரு எரர் வருது. ஓகேங்களா? அதத்தான் என்ன சொல்றாங்கன்னா, பக் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆ அப்ப வந்து அது வந்து ஒரு ராங்கான ஒரு எ ஒரு தவறு ஏற்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஒரு எரர் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்டின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப வந்து அத வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஆம். அப்ப நம்ம கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபிக்ஸ் தான் என்ன பண்றாங்கன்னாங்க, அ இவங்க வந்து இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல ஃபிக்ஸ் பண்றது எப்படின்னா, ஆ கரெக்ட் பண்றது. ஓகேங்களா? அந்த வந்து சரி செய்யறதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த நம்மளுக்கு ஒரு எரர் ஏற்பட்டிருக்கு. அந்த எரர வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? எரர சரி பண்ணணும். அத சரி பண் அந்த எரர் ஏற்பட்டது. அத சரி பண்ணணும். சரி பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னா, அதத்தான் என்ன சொல்றாங்கன்னா, டீபக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வேற எதுவும் புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதுல வந்து அ எரர்னா நம்மளுக்கு எப்படி எரர் வரும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல ஃபங்ஷன் எழுதியிருக்கோம். மை ஃபங்ஷன் அப்படின்னு நம்ம ஃபங்ஷனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த கர்லி பிரேஸஸ் நான் டெலீட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இங்கேயே நம்மளுக்கு விஎஸ் கோடுங்கிறதுனால எரர் காட்டுது. ஓகேங்களா? ஸோ நான் அத சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்போ அப்படின்னா, பேஜ ரெஃப்ரெஷ் பண்றோம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கிளிக் மீ பட்டன குடுக்குறோம். ஓகேங்களா? குடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகலன்னா, அவுட்புட் இங்க வரல. இங்க பாருங்க எத்தன வாட்டி கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு அவுட்புட் வரல. அதுக்கு பதிலா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன காட்டியிருக்கு. இங்க பாரு 3 டைம் அந்த கிளிக் மீ பட்டன கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ 4, 5 டைம், 6 டைம் கிளிக் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த இடத்துல தெரியுதுங்கல்ல? ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா, அன்காட் எரர்
ரெஃபரன்ஸ் எரர் மை ஃபங்ஷன் இஸ் நாட் டிஃபைன். மை ஃபங்ஷன்னு ஒரு இது வந்து டிஃபைன் பண்ணவே இல்ல அப்படின்னு வருது. ஓகேங்களா? பட் HTML பட்டன் எலமெண்ட் ஆன் கிளிக் பண்றப்போ அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு அந்த எரர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்க வந்து காட்டுது. ஓகேங்களா? சாரி, இங்க இங்க வந்து இந்த எரர் தானே. ஓகே. இங்க கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த இடத்துல எரர் இருக்கு அப்படிங்கிற மாரி காட்டுது. ஓகேங்களா? இத நம்ம வந்து அப்போ வந்து எ இத வந்து நம்ம எங்க பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒருவேள நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன்ல அவுட் பார்த்து நம்மனால இது சரி பண்ண முடியாது. ஓகேங்களா? அந்த மாரி டைமிங்ல இந்த கன்சோல் டாட் லாக யூஸ் பண்ணி நம்மளுடைய அந்த டீபக்கிங் ப்ராசஸ் எரர் சரி செய்யற ப்ராசஸ இங்க வந்து நம்ம பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம இங்க வந்து அத சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த இடத்துல எரர் காட்டுது. ஸோ இந்த பேஜ்ல இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அந்த எரர சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா, நான் எரர ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது தான் டீபக்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ப்ராப்ளம எங்க கண்டுபிடின்னு எங்க எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அத வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அத வந்து சரி பண்ணணும். அததான் ஃபிக்ஸ்ன்னு சொல்றாங்க இங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஆ காமனா நம்மளுக்கு என்னென்ன எரர் வரும்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படிங்கிற மாரி வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபங்ஷன் அப்படிங்கிறத எண்ண விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எண்ண விட்டுட்டு இந்த கர்லி பிரேசஸ் போட்டுறலாம். ஓகேங்களா? போட்டுட்டு இங்க சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இந்த எண்ண விட்டுட்டேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்ப கன்சோல்ல போயிட்டு நம்ம இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கிளிக் மீ குடுத்தோம்னா, இங்க பார்த்தீங்கன்னா மை ஃபங்ஷன் இஸ் நாட் டிஃபைன். எகைன் வந்து அதேதான். நம்ம அந்த ஃபங்ஷன்லயே தான் எரர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது ஒரு பெரிய ப்ராசஸ் வரையில நம்மளுக்கு எரர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருக்கு? டெவலப்பருக்கு. ஓகேங்களா? யூசருக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம கண்ட்ரோல் இஜெட் குடுத்து அத சேவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே. இது வந்து சிம்பிளா நம்மளுக்கு எரர் வருது அப்படிங்கிற மாரி ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து நம்மகிட்ட ஒரு 2 வீலர் இருக்கு அப்படின்னா, அந்த 2 வீலர் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா, பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ பேட்டரி இருக்கா? பேட்டரி வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஸோ வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். ஓகேங்களா? ஏன் நம்மளுக்கு அந்த அவுட்புட் வரல? ஸோ என்ன ப்ராப்ளம்? அத செக் பண்ணி சரி பண்றது தான் டீபக்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியும் நம்ம அவுட்புட் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட்ல எப்படி நம்ம அவுட்புட் பார்க்கலாம் அப்படின்னா, இங்க பாருங்க. இப்போ நம்ம ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அ எப்பவும் போல இந்த கன்சோல் டாட் லாக் மட்டும் எடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ கன்சோல் டாட் லாக் எடுத்து விட்டுட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளிக் மீ பட்டன கிளிக் பண்றப்போ, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மை ஃபங்ஷன் அப்படிங்கிறது கால் ஆயிட்டு, அதுக்குள்ள இருக்கிற அவுட்புட் வரணும். ஓகேங்களா? இப்ப கன்சோல் டாட் லாக் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் எழுதலாம். ஓகேங்களா? ஆ என்னன்னா, இது வந்து நம்மளுக்கு ப்ரௌசர்லயே ரிசல்ட் காட்டும். ஓகேங்களா? இப்ப கரண்ட் பேஜ் என்ன பேஜ்ல இருக்குமோ, அந்த பேஜ்ல நம்ம இந்த அவுட்புட்ட பாத்துக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இத பாருங்களேன். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, திஸ் இஸ் அ டாக்குமெண்ட் டாட் ரைட் அவுட்புட் ஓகேங்களா? ஸோ அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகேங்களா? மை நியூ கன்டென்ட் ஓகே இருங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட்ன்னு குடுத்துட்டோம் நம்ம. ஓகேங்களா? ப்ரௌசர் போயிட்டு எப்பவும் போல இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ கிளிக் மீ அப்படின்னு சாரி ஜூம் அவுட் பண்றேன். கிளிக் மீ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. ஓகேங்களா? அந்த பட்டன கிளிக் பண்றப்ப தான் நம்மளுக்கு இந்த ஃபங்ஷன் நடக்கணும். ஓகே. ஸோ அத போய் இங்க பண்ணலாம். ஓகேங்களா? கிளிக் மீ பட்டன கிளிக் பண்ணோனயும், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் டாக்குமெண்ட் டாட் ரைட் அவுட்புட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எங்க நம்ம ஃபங்ஷன் கால் ஆன உடனேயும், ஃபங்ஷனுக்குள்ளார இருக்கிற அந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளார இருக்கிற திஸ் டாக்குமெண்ட் டாட் ரைட் அவுட்புட் அப்படின்னு நம்ம குடுத்திருக்கிற டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. எங்க கரண்ட் பேஜ்ல டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆனா, நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்களேன். நம்ம இதுக்கு முன்னாடி இங்க ரைட் பண்ணி வச்சிருந்த இந்த பட்டனும் காணாம போயிருச்சு. H3 டேக் எல்லாமே காணாம போயிருச்சு. H1 டேக், H4 டேக் எல்லாமே காணாம போயிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிறதுல இருக்கிற டிராபேக். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான்.
யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நான் ரெஃப்ரெஷ் பண்ண உடனேயும் நம்மளுக்கு அந்த இதுக்கு முன்னாடி பண்ணி வச்சிருந்த அந்த ஓல்டு கன்டென்ட் எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ நம்ம கிளிக் மீ பட்டன் கிளிக் பண்றப்போ அது எல்லாமே போயிட்டு அந்த செஷன் வந்து அந்த இங்க இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு எரேஸ் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிறதுல இருக்கிற டிராபேக். ஓகேங்களா. ஸோ இதுல நாம இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட்ட வச்சு நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா, இதையும் நம்ம அவுட்புட் டெமோ பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ வேற எதுவும் பெருசாலாம் இந்த இதுல ஒர்க் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னர் HTML. ஓகேங்களா. இந்த இன்னர் HTML அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இந்த இன்னர் HTML தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்னர் HTML அப்படிங்கிற இந்த ம் ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ட வந்து மேக்ஸிமம் பில்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஓகேங்களா. ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ மீதி 3 மெத்தடும் ஆ நாம டெமோ பர்ப்பஸ்க்காக ஓகேங்களா. ஸோ அந்த அலர்ட் இந்த மாரி எல்லாம் ஓகேங்களா. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இத வந்து எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம்னா, எப்பவும் போல ஆ ஒரு HTML பேஜ்ல இருக்கோம். ஓகேங்களா. இப்ப இதுல நம்ம ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஆன் கிளிக் அப்படிங்கிறது மை ஃபங்ஷன் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. ஓகே. இப்போ மை ஃபங்ஷன் கால் பண்றப்போ நம்மளுக்கு ஒரு வேலை நடக்கும். ஓகேங்களா. அது என்னன்னு போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். ஓகேங்களா. ஸோ அவங்க அப்படிதான் அதுல வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. சிம்பிளா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஸோ அதுல ஆ, எந்த ஐடியில இருந்து எடுக்கணும் அத நம்ம சொல்லணும். ஓகேங்களா. டாட் இன்னர் HTML ஓகேங்களா. ஓகே. ஈக்குவல் டு ஓகேங்களா. ஈக்குவல் டு ம் சம் டெக்ஸ்ட். என்ன டெக்ஸ்ட் குடுக்கலாம்னு சொல்லணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்னர் HTML அப்படிங்கிற மெத்தட். ஓகேங்களா. ஸோ ஓகே. இதுல வந்து ஒவ்வொன்னும் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுத்து வைக்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட் அவுட்புட் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு பேராகிராஃப் டேக் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா. பேராகிராஃப் டேக் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு ஐடி வைக்கிறோம். ஓகேங்களா. ஐடி வந்து டெஸ்ட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல சம் டெக்ஸ்ட் இருக்கு. ஆ ஹலோ, ஹாய் அப்படின்னு இருக்குங்களா. ஓகே. இப்போ நம்ம ஒரு பேராகிராஃப் டேக் ஒண்ணு எடுத்திருக்கிறோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி வந்து டெஸ்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம். ஓகேங்களா. ஓகே. இப்போ பட்டன் இருக்கு. அந்த பட்டன கிளிக் பண்றப்போ, இந்த ஃபங்ஷன் கால் ஆகணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். அது அப்படியே தான் இருக்கு. அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா. இப்போ மை ஃபங்ஷனுக்குள்ளார நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறதுல நம்ம ஒரு விஷயங்கள்லாம் இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் நம்ம ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. ஸோ அந்த டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த HTML டாக்குமெண்ட் தான் மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறதுல டாக்குமெண்ட் அப்படிங்கிறது நம்ம ப்ரௌசர்ல இப்போ இந்த கரண்ட் HTML டாக்குமெண்ட். இந்த ஹோல் டாக்குமெண்ட்ல டாட் அப்படிங்கிற சிம்பல் எதுக்காக அப்படின்னா, எதை ஆக்சஸ் பண்ற இந்த HTML டாக்குமெண்ட்ல எதை ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லணும். ஓகேங்களா. அதுல கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட பொறுத்தவரைக்கும் டாம் மெத்தட்ஸ்ல இந்த கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகேங்களா. ஸோ இதுல
நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது H4ல போடுறேன். டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஹோல் HTML டாக்குமெண்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தது. ஸோ இதுல என்னது கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறது என்னது? ஜாவா ஸ்கிரிப்ட்ட பொறுத்தவரைக்கும் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறது ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஆர் ஃபங்ஷன். மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஃபங்ஷன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன அர்த்தம் அப்டின்னா, அந்த கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்டின்னா, அந்த ஐடிய எடு அப்டின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த ஹோல் டாக்குமெண்ட்ல நம்ம சொல்ற அந்த ஐடிய எடு. ஓகேங்களா? அப்போ நான் எந்த ஐடி சொல்லப் போறேன்? பேராகிராஃப் டேக்ல இருக்கிற டெஸ்ட் அப்டிங்கிறது தான் அதனோட ஐடி நேம். இப்போ டெஸ்ட். அந்த ஐடி நேம நான் என்னன்னு மென்ஷன் பண்ணிட்டோம். டெஸ்ட் அப்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுல டாட் இன்னர் HTML ஈக்குவல் டூ ஓகேங்களா? இதுல இன்னர் HTML அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எலமெண்ட்ல இருக்கிற ஓகேங்களா? ஆ கன்டென்ட்ட சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்னர் HTML அப்படின்னா, இப்போ நான் இந்த டெஸ்ட் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ல ஆல்ரெடி என்ன இருக்குது? ஹலோ, ஹாய் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அத வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த கன்டென்ட்ட சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த இன்னர் HTML. ஓகேங்களா? ஈக்குவல் டூ டபுள் கோட்ஸ்ல நான் என்ன பண்றேன்னா, ஹலோ, ஹாய்க்கு பதிலா நான் இந்த இடத்துல வெல்கம் அப்படின்னு போடுறேன். வெல்கம் இல்லைன்னா என்ன போடுறேன்னா, டபுள் கோட்ஸ்ல ஜான் டிஓஇ ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஒரு டெக்ஸ்ட் குடுத்துட்டேன். ஓகேங்களா? குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, எப்பவும் போல ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? கெட்டரவுண்ட் பை ஐடி இஸ் த மெத்தட் ஆர் ஃபங்ஷன். ஓகேங்களா? ஸோ மெத்தட்ன்னு சொல்லலாம். இது ஃபங்ஷன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஹலோ, ஹாய் அப்படிங்கிறது எதுல இருக்கு? நம்மளுக்கு பேராகிராஃப் டேக்ல டெக்ஸ்ட்டா இருக்குது. ஓகேங்களா? ஹலோ, ஹாய் அப்படிங்கிற ஒரு இது தெரியுது நம்மளுக்கு. ஓகேங்களா? கிளிக் மீ பட்டன கிளிக் பண்றேன் இப்போ. நம்மளுக்கு என்னவா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்களேன். ஜான் டோ அப்படின்னு நம்ம எங்க எங்க குடுத்தது? இங்க குடுத்து வச்சிருந்த அந்த டெக்ஸ்ட் வந்து எதுக்கு பதிலா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஹலோ, ஹாய்க்கு பதிலா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆ வேல்யூ போய் அங்க அசைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அவுட்புட்ட காட்டுறதுக்கு ஃபைனல் வழி. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த ப்ராஜெக்ட்ஸா இருந்தாலும் மெயினா இதத்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆ இது வந்து என்ன பண்ணுது அப்டின்னா, HTML கன்டென்ட்ட ஆல்ரெடி ஒரு கன்டென்ட் இருக்குது உள்ளார. ஓகேங்களா? ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அத வந்து சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா? சோ அத சேஞ்ச் பண்றதுக்கு இந்த வழிமுறைய நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. சோ வேற எதுவும் இல்ல. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆ வேற என்ன இருக்கு? வேற வந்து பாத்தீங்கன்னா, அவுட்புட் காட்டுறதுக்கு இதுதான் ஒரு வழி. ஓகேங்களா? சோ அந்த 4 வழில இதுவும் இது ஒண்ணு. ஓகேங்களா? இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுல இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, அலர்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? கமெண்ட்ல போடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அலர்ட் அப்படிங்கிறது வந்து அலர்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் காட்டுறதுக்காகவும், இல்லன்னா ஒரு பாப்அப் ஒரு இன்ஃபோ காட்டுறதுக்காகவும், நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த அலர்ட் அப்படிங்கிறது யூஸ் ஆகுதுன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கன்சோல் டாட் லாக் ஆம் கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா, டீபக்கிங் அப்படிங்கிற பர்ப்பஸ்க்காக டெவலப்பருக்கு தான் ஆ மெயினா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அவுட்புட் காட்டுறது. ஓகேங்களா? அடுத்தது வந்து டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்னு சொல்றாங்க. டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு டெமோ பர்ப்பஸ் ஓகேங்களா? டெமோ பர்ப்பஸ்க்கு ஒருத்தங்களுக்கு நம்ம டெமோ பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அவுட்புட்ட காட்டுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த இன்னர் HTML அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா, ஆ நம்மளுக்கு ஆ மெயினா ரியல் ப்ராஜெக்ட்ஸ், ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? அதுதான் மெயினா யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளோட எலமெண்ட்ட அப்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அ ஸ்டைல சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஆ ஸ்டைல் சேஞ்ச் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம்.
ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணிக்கலாம். ஆ ஸோ இந்த மாரியான விஷயங்கள் வந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல பண்ணிக்க முடியும். எல்லாத்துலயுமே இதுல நம்ம வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஆ நம்ம என்ன பார்த்தோம்னா, இப்ப ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் மாரி ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணி, அந்த டெக்ஸ்ட்ட ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டைல சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆ இனிமே போக போற அந்த வேரியபிள் கிரியேட் பண்றதுக்கு, ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா டைப்ஸ், ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்றதுக்கு, கண்டிஷன்ஸ் எல்லாம் குடுக்குறதுக்கு இது வந்து இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த இன்னர் HTML அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறது ஒரு மெத்தட். ஓகேங்களா? இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. கெட் எலிமெண்ட் பை கிளாஸ் நேமு, ஸோ இந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன் பை ஒன்னா யூஸ் பண்ணுவோம். எப்போ அப்டின்னா, இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஒண்ணு ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இதுலயும் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் மாரி, மினி ப்ராஜெக்ட் மாரி ஒண்ணு ஒண்ணு பண்ணோம்னா, நம்ம அப்டி ஈஸியா கத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இதுல நம்ம சொன்ன மாதிரி இப்ப என்ன பண்ணணும்னா, அப்டேட்ன்னா என்ன? அப்டேட் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்றது? ரிமூவ் பண்றது, ஆட் பண்றதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. இது ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு எப்படி ரிமூவ் பண்றாங்க, ஆட் பண்றாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம பார்க்க போறது அந்த இன்னர் HTML தான். ஓகேங்களா? ஸோ இந்த அவுட்புட்ல நம்ம எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் கீழ தள்ளி விட்டுறலாம். ஸோ ஸ்க்ரீன்ல இது மட்டும் இருக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு இது மட்டும் தான் இப்போதைக்கு. பாடி வந்து இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? கன்ஃப்யூஷன் வேணாம். ஓகே. ஓகே. இந்த கேப் எதுக்காக விட்டுருக்கேன்னா, கோட் நல்லா தெளிவா தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த கேப் விட்டுருக்கேன். இது விடணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம HTMLல ஒரு அப்டேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டைல சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம அந்த ஸ்டைல் HTMLல ஸ்டைல் CSSல ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்ட்ட வச்சு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. அ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, எப்பவும் போல இந்த ஹலோ, ஹாய் அப்படிங்கிற டெக்ஸ்ட் இருக்கும். பேராகிராஃப் டெக்ஸ்ட் இங்க இருக்கு. ஓகேங்களா? ப்ரௌசர் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஹலோ, ஹாய் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. இப்போ நம்ம கிளிக் மீ அப்படின்னு ஒரு பட்டன் ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஆன் கிளிக் அந்த கிளிக் மீ பட்டன் கிளிக் பண்ணா ஆன் கிளிக்ங்கிற ஃபங்ஷன் வந்து கால் ஆகணும்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஒரு ஃபங்ஷன் எழுதியிருக்கிறோம். அந்த ஃபங்ஷனுக்குள்ளார அந்த வேலை என்னமோ அது இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்பவும் போல அந்த ஃபங்ஷனுக்கு அத செய்வோம். ஓகேங்களா? எப்படி அப்படின்னா, கால் ஆகுறப்போ நம்மளுக்கு இந்த வேலை நடக்கணும். என்ன வேலை? டாக்குமெண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கோ. ஓகேங்களா? ஹோல் HTML டாக்குமெண்ட் எடுத்துக்கோ. அதுல கெட் எலிமெண்ட் பை ஐடி. அதுல நான் ஒரு ஐடி சொல்லுவேன். அந்த ஐடிய சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றோம். அந்த மெத்தட யூஸ் பண்றோம். எங்க கெட் எலிமெண்ட் பை ஐடிங்கிற மெத்தட யூஸ் பண்றோம். டாம் மெத்தட். இதுல சிங்கிள் கோட்ஸ்ல உள்ளார அந்த ஐடிய சொல்லணும். ஓகேங்களா? நம்மளா வச்ச பேர் தான் இந்த ஐடிக்கு பேரு வந்து டெஸ்ட் அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேங்களா? டெஸ்ட் டாட் அதுல வந்து நீ என்ன பண்ற அப்படின்னா, ஸ்டைல சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிறதுக்கு எப்படி எழுதுறது அப்படின்னா, ஸ்டைல் ஓகேங்களா? டாட் அந்த ஸ்டைல்ல எதை ஆக்சஸ் பண்ணு? CSS ஸ்டைல். அந்த ஸ்டைல்ல எதை ஆக்சஸ் பண்ணணும்? ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபாண்ட் சைஸ். இந்த ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிறத நீ எத கொண்டு வர்ற அப்படின்னா, நம்ம ஒரு 40 பிக்சல் அப்படின்னு வைக்கலாம். ஓகேங்களா? 40 பிக்சல் குடுத்து, செமிகோலன் குடுத்து, ஸ்டேட்மென்ட்ட முடிச்சுட்டோம். ஓகேங்களா? இப்ப ஸ்டேட்மென்ட்ட முடிச்சுட்டோம் அப்படி சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சிஸ்டமுக்கு புரியணும். ஓகேங்களா? இந்த ப்ரௌசர் அந்த ஜாவாஸ்கிரிப்ட்க்கு புரியணும். ஓகேங்களா? அப்ப நம்ம என்னென்னலாம் சொல்லியிருக்கோம் பாருங்களேன். டாக்குமெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். டாட் ஒரு சிம்பல் சொல்லியிருக்கோம். கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற ஒரு மெத்தட் சொல்லியிருக்கிறோம். அது பிராக்கெட்டுக்குள்ளார தான் இப்படிதான் இருக்கணுங்கிற ஃபார்மேட் சொல்லியிருக்கோம். அப்புறம் டாட் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டைல், டாட் ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிற இவ்ளோ இன்ஃபர்மேஷன் குடுத்திருக்கிறோம். ஓகேங்களா? அது வந்து ஈக்குவல் டூ 40 பிக்சல்ல இருக்கணும் அப்படின்னு இவ்ளோ இன்ஃபர்மேஷன் குடுத்திருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்னது அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அத புரிஞ்சுக்கோ. டாட்ங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு. கெட் எலிமெண்ட் பை ஐடிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்டைல்ங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபாண்ட் சைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த டாட் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன். ஈக்குவல் டூ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓகேங்களா? சோ இந்த மாரி லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன குடுத்து நம்ம இதோட முடிஞ்சிருச்சு. அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு தான் இந்த செமிகோலன் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இன்னொன்னு நம்ம எழுதலாம் கீழ. நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு போட்டு இன்னொன்னு எழுத ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? சோ இ இந்த ஆரம்பிச்சு அதாவது இந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ செமிகோலன் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன தான் அவங்க என்ன சொல்றாங்க? தகவல்கள அப்படின்னா, ஸ்டேட்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா?
அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னது? இந்த செமிகோலன். ஓகேங்களா? மேல புள்ளி வச்சு கமா சிம்பல் மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் தான் செமிகோலன். ஓகேங்களா? இந்த செமிகோலன் முடிஞ்சிருச்சுன்னா, அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ போயிட்டு நம்ம ஆ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த கிளிக் மீ பட்டன கிளிக் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த ஹலோ, ஹாய் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து 40 பிக்சலுக்கு பெருசாயிடுச்சு. அதுதான் நடந்திருக்கு. ஓகேங்களா? சோ இது எதனால நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்திருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட் படி தான் நம்மளுக்கு நடந்திருக்குது. அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ இன்னொன்னும் குடுக்கலாம். ஓகேங்களா? சோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. சோ அதே ஐடிய மறுபடியும் எடுத்துக்கிட்டேன். நாம என்ன பண்றோம்னா, அதே டெஸ்ட் ஓகேங்களா? அதே டெஸ்ட் நேம் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? டாட் ஸ்டைலு டாட் கலர் இப்ப குடுக்குறேன். நான் கலர் அது வந்து பாத்தீங்கன்னா, ஆ டாட் எத ஆக்சஸ் பண்றோம்? கலரை ஆக்சஸ் பண்றோம். கலர் வந்து நம்மளுக்கு என்னவா மாறணும்? அப்படின்னா ஒரு ப்ளூ அப்படின்னு குடுக்குறேன். குடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் முடியுது. நான் செமிகோலன் குடுத்து எண்ட் சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஹலோ ஹாய்ங்கிற டெக்ஸ்ட் வந்து நார்மலா டிஃபால்ட்டா என்ன சைஸ்ல இருக்கணுமோ அது இருக்குது. பேராகிராஃப்க்கு உண்டான சைஸ்ல எடுக்கணுமோ அது இருக்குது அப்படியே. ஓகேங்களா? இப்ப நம்ம கிளிக் வியூ பட்டன கிளிக் பண்றப்ப அந்த ஃபங்ஷன் கால் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஃபாண்ட்டோட சைஸ் பெருசாயிடுச்சு. டெக்ஸ்ட்டோட கலர் என்னவா மாறிடுச்சு? நம்மளுக்கு ப்ளூ கலரா மாறிடுச்சு. ஓகேங்களா? ஒரு பிகினரா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கத்துக்கிறதுக்கு இதுதான் அடிப்படை. ஓகேங்களா? ஓகே. சோ இப்படிதான் பெரிய பெரிய ப்ராசஸ் வந்து நம்ம பட்டன் கிளிக் பண்றது மூலியமாவோ நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. புரியுதுங்களா? ஓகேவா? சோ மறுபடியும் இதே மாரி நம்ம ஒண்ணு ஆட் பண்ணிட்டே போலாம். ஓகேங்களா? சோ திருப்பியும் நம்ம என்ன பண்ணலாம்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஐடின்னு எடுத்துக்கிறோம் நம்ம. அ டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டெஸ்ட் எடுத்துட்டு டாட் அதுல வந்து ஸ்டைல் டாட் பேக்கிரவுண்ட் கலர். ஓகேங்களா? பேக்கிரவுண்ட் இது வந்து நம்மளுக்கு ஒரு ரெட் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பியும் நம்ம கிளிக் மீ பட்டன கிளிக் பண்றப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஹலோ ஹாய்ங்கிற டெக்ஸ்ட் வந்திருக்குது. ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. பேக்கிரவுண்ட் வந்து ஃபுல் வித்ல நம்மளுக்கு வந்து அப்ளை ஆகியிருக்கு. ஓகேங்களா? சோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளா ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ இது எல்லாமே இவ்ளோ வாட்டி டெஸ்ட் அப்படின்னு 3 வாட்டி நாம போட்டுருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த மாரி யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, வேரியபிள் நேம் வச்சு கிரியேட் பண்ணி, அந்த வேரியபிள் நேம்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. நம்ம வேரியபிள் பத்தி தெரிஞ்சுக்குவோம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு ஆ இது எப்படி அப்படி வேரியபிள் ஒரே லைன்ல நம்ம பண்றது அப்படிங்கிறத ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு HTML அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்ல இருக்கிற சம் டெக்ஸ்ட்ட, கன்டென்ட்ட நாம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்டைல் மூலியமா, ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டைல் மூலியமா, அதாவது ஒரு பட்டன கிளிக் பண்றது மூலியமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இங்க பார்த்த மாரியே ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன பண்றோம்னா, அத ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது இப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? சோ இத வந்து நம்ம எடுத்து விட்டுறலாம். ஓகேவா? சோ நம்ம டெலீட் பண்ணிடலாம். சோ அதையே கன்டினியூவா பண்ணலாம். சோ அவ்வளவு இருக்கிறதுனால கன்ஃப்யூஸ் ஆகிக்கூடாதுங்கிறதுக்காக செப்பரேட்டா பண்றோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ அதே மை ஃபங்ஷன் கிளிக் பண்றப்ப மை ஃபங்ஷன் கால் ஆகணும். இந்த ஃபங்ஷன் கால் ஆகணும். மை ஃபன் கால் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், திருப்பியும் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அதுல எத ஆக்சஸ் பண்ற டெஸ்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கோ. இந்த ஐடி எடுத்துக்கோ. அதுல டாட் ஸ்டைல் டாட் டிஸ்ப்ளே அது என்னது நம்மளுக்கு நன் அப்படின்னு குடுத்துறோம். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. சோ இவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். சோ டிஸ்ப்ளே வந்து நம்மளுக்கு நன். நம்ம இதுக்கு முன்னாடி சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ண அதே மெத்தட் தான். வேற எதுவுமே இல்ல. பெருசாலாம் எதுவுமே இல்ல. ஓகேங்களா? அப்போ நம்ம இங்க போயிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இங்க பாருங்களேன் நம்மளுக்கு ஹலோ, ஹாய் அப்படிங்கிற டெக்ஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? அங்க இருக்கு. இப்ப கிளிக் மீ பட்டன கிளிக் பண்ண உடனே அந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஸ்டைல் அப்ளை ஆயிடுச்சு என்னது நம்மளுக்கு நம்ம என்ன ஸ்டைல் வச்சு குடுத்து வச்சிருக்கோம் இங்க டிஸ்ப்ளே நன்னு குடுத்து வச்சிருக்கோம். அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ம் இன்னொரு பட்டன் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ பட்டன். இதே வந்து ஆன் கிளிக் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே ஆன் கிளிக். இப்போ இதுக்கு ஒரு ஃபங்ஷன் எழுத போறோம். ஓகேங்களா? கிளிக் மீன்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா?
கிளிக் மீக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இத வந்து ஹைட் மீ அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இந்த பட்டனுக்கு வந்து ஷோ மீ அப்படின்னு குடுத்துக்கலாம். ஷோ மீ அப்படின்னு குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்கு. ஹைட் மீ, ஷோ மீ அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா, இன்னொரு ஃபங்ஷன் எழுதலாம் இங்க கீழ. ஓகேங்களா? ஆ இன்னொரு ஃபங்ஷன். ஃபங்ஷனுக்கு வந்து பேர் வந்து நம்ம வைக்கிறோம். இது வந்து என்னன்னு வைக்கிறோம், மை ஃபங்ஷன் வைக்கிறதுக்கு ம் ஷோ மீ அப்படின்னு ஃபங்ஷன் பேர் வைக்கலாம். ஓகேங்களா? ஷோ மீ. ஃபங்ஷன் பேரும் அதேதான். ஸோ அதே மாரி இருந்தா கன்ஃப்யூஸ் ஆயிக்கும். மை ஃபன் 2 அப்படின்னு வைக்கிறேன். ஏதோ ஒரு பேர் வைக்கிறேன். மை ஃபன் 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாரிலாம் கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ டெமோக்காக தான் ஓகேங்களா? ஸோ இப்படி பார்த்துக்கலாம். ஓகே மை ஃபன் 2ன்னு வச்சுக்கிட்டோம். ஆ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறதுல எந்த ஐடி எடுத்துக்கிறேன்? டெஸ்ட் அப்படிங்கிற ஐடி ஓகேங்களா? ஸோ டாட் ஸ்டைல் டாட் டிஸ்ப்ளே அது என்ன டிஸ்ப்ளே நம்மளுக்கு பிளாக் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்ப்ளே பிளாக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ்ல நம்ம படிச்சிருப்போம். இதுக்கு முன்னாடி செஷன்ல நம்ம சிஎஸ்எஸ் செஷன்ல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அத வச்சு நம்ம ஒரு நேவ் பார் கிரியேட் பண்றது நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அத அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து இப்படி குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ மை ஃபங்ஷன் 2 அப்படிங்கிறதுல அது வந்து எனக்கு அது வந்து காட்டணும். டிஸ்ப்ளே வந்து பிளாக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? பிளாக்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ ஷோ மீங்கிற பட்டன கிளிக் பண்றப்போ, ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவென்ட் வந்து அந்த ட்ரிகர் பண்ணி விடும். ஓகேங்களா? அத வந்து கால் பண்ணி விடும். இப்போ மை ஃபங்ஷன் 2ங்கிற ஃபங்ஷன் வந்து கால் ஆகணும். இப்போ மை ஃபங்ஷன் 2ங்கிற அந்த ஃபங்ஷன நாம இந்த இடத்துல போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆன் கிளிக்கோட வேல்யூ, ஈவென்ட்டோட வேல்யூவா அத போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்க போயிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஹைட் மீ அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்றோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பேராகிராஃப்ல இந்த டெஸ்ட்ல வந்து ஹலோ ஹாய்ங்கிற அந்த டெக்ஸ்ட் வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஷோ மீ அப்படிங்கிற பட்டன கிளிக் பண்றோம். நம்மளுக்கு ஹலோ ஹாய்ங்கிற டெக்ஸ்ட் வந்து என்ன ஆயிருக்கு? ஷோ ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு HTML கன்டென்ட்டோட நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அத ஷோ பண்ணி வைக்க முடியும். ஹைட் பண்ண வைக்க முடியும். ஸோ சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ற எல்லா வேலைகளையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்துக்க முடியும். ஒரு அனிமேஷன் கூட கிரியேட் பண்ணிக்க முடியும். அனிமேஷன் ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஒரு அனிமேஷன் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த அனிமேஷன் ரன் ஆயிட்டு இருக்கும். அ அந்த அனிமேஷன வந்து நம்ம இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேராகிராஃப் டெக்ஸ்ட்க்கு நம்ம ஸ்டைல் எழுதலாமா? ஓகேங்களா? ஸோ பேராகிராஃப் டெக்ஸ்ட்க்கு நம்ம இங்க வந்து ஒரு அ இன்டர்னல்லயே ஸ்டைல் எழுதுறேன். ஓகேங்களா? ஸ்டைல் வந்து அ இந்த பேராகிராஃப் டாக் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த பேராகிராஃப் டாக். ஸோ இது. ஸோ இதுக்கு வந்து அம் அ ஃபாண்ட் சைஸ் ஃபாண்ட் சைஸ் வந்து 12 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 12 வேணாம். ஒரு 24 பிக்சல் வச்சுக்கலாமா? 24 பிக்சல் வச்சுக்கலாம். ஸோ இதோட விட்த் வந்து ஒரு 100 பிக்சல். ஓகேங்களா? ஹைட் வந்து ஒரு 150 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆ டிஸ்ப்ளே வந்து என்ன வச்சுக்கலாம்? டிஸ்ப்ளே சென்டர்லயே இருக்கட்டும். டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் குடுத்துரலாம். ஓகேங்களா? சென்டர்லயே டிஸ்ப்ளேலாம் ரொம்ப பெருசா வேணாம். இதுக்கு அனிமேஷன் குடுக்கலாம். நம்ம அனிமேஷன் நேம் என்னது? அனிமேட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அ அனிமேஷன் அ டியூரேஷன் எவ்வளோ இருக்கணும்? 5 செகண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அனிமேஷன் ம் இட்டரேஷன் கவுண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ இன்ஃபினிட்டி ஓகேங்களா? இன்ஃபினிட்டி இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இருந்தா போதுமா நம்மளுக்கு? ஸோ அனிமேஷன் டைமிங் ஃபங்ஷன் வந்து நம்மளுக்கு லீனியர் அப்படின்னு குடுத்துரலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம குடுத்துட்டு இங்க சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இங்க அப்ளை ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்ம எதுவுமே செட் பண்ணலையா? ஓகேவா? ஸோ விட்த் அண்ட் ஹைட் வந்திருக்கு. ஸோ நான் இது தெரியணுங்கிறதுக்காக நம்ம ஒரு பார்டர் மட்டும் போட்டுருக்கேன். பார்டர் வந்து அ ஒரு 2 பிக்சலு சாலிடு ரெட் அப்படின்னு குடுத்துரணும். ஓகேங்களா? குடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாரி ஒரு பாக்ஸ் ஒண்ணு கிரியேட் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஹலோ ஹாய்ங்கிற டெக்ஸ்ட் உள்ளார இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு அனிமேட் பண்ணலாம். அனிமேட் பண்றதுக்கு நாம இப்போ என்ன பண்ணுவோம்? கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது போட்டு அனிமேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? யூஸ் பண்ணிட்டு, அ இப்போ இதுக்கு நாம என்ன பண்ணலாம்? அ ஃப்ரம் டூ போட்டுக்கலாமா? ஃப்ரம் வந்து பேக்கிரவுண்ட் கலர்.
நம்ம என்ன குடுக்கலாம்னா, ரெட் அப்படின்னு குடுத்துரலாம். ஓகேங்களா. 2 அதே மாரி லாஸ்ட்ல 2க்கு வந்து இன்னொரு காப்பி எடுத்துட்டு 2 ஆ அதுக்கு பேக்கிரவுண்ட் கலர் வந்து ப்ளூ அப்படின்னு குடுத்துரலாம். ஓகேங்களா. ஸோ இல்லன்னா பெர்சன்டேஜ் குடுத்து நம்ம 2, 3 கலர் ஆட் ஆகுற மாரி பண்ணலாமா? ஸோ 0% அப்படிங்கிறப்ப இது. அ அடுத்தது 40% அப்படிங்கிறப்ப இது. ஸோ அடுத்தது 80% அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு டெக்ஸ்ட்டோட பேக்கிரவுண்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு அப்படின்னு இருக்கணும். ஸோ அதே 100% அப்படிங்கிறப்போ 100%ங்கிறப்போ பேக்கிரவுண்டோட கலர் வந்து நம்மளுக்கு பிங்க் அப்படின்னு மாறும். ஓகேங்களா. பிங்க் அப்படின்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாரி குடுத்துட்டு, நம்ம இப்போ அனிமேஷன் ஒர்க் ஆகுதுன்னு போய் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம இங்க ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு இந்த அனிமேஷன் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அ ஜாவாஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி இந்த அனிமேஷன ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நம்ம வந்து இங்க இன்ஃபினிட்டின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அனிமேஷன் இட்டரேஷன் கவுண்ட் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு இருக்கு. நம்மளுக்கு வந்து கன்டினியூவா அது ஒர்க் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா. இது வந்து 5 செகண்ட்ஸ்க்கு இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ நம்ம இடையில ஸ்டாப் பண்ணணும். நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு 2 செகண்ட்ஸ் சாரி ஒரு 3 செகண்ட்ஸ் குடுத்துரலாம். ஓகேங்களா. 3 செகண்ட்ஸ் குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிர்றோம். உங்களுக்கு வேகமா நடக்குது. ஓகேங்களா. ஓகே. ஸோ இதனோட விட்த்த வந்து நம்ம ஒரு 400 குடுத்துரலாம். ஓகேங்களா. நம்மளுக்கு இன்னமும் கொஞ்சம் பெருசா தெரியும். அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. ஸோ இப்போ நம்ம ஒரு பட்டன் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ நாம என்ன ஒரு பட்டன் கிரியேட் பண்றோம்னா, பட்டன். அதுல ஆன் கிளிக் பண்றப்போ, ஓகேங்களா. ஆன் கிளிக் கிளிக் அப்படின்னு குடுத்துரலாம். ஓகேங்களா. ஸோ இந்த பட்டன்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்டாப் அனிமேட் அப்படின்னு குடுத்துரலாம். ஓகேங்களா. ஸ்டாப் அனிமேட்ன்னு குடுத்துரலாம். இப்போ நம்மளுக்கு உள்ள பட்டன் கிரியேட் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாமா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் கிளிக் பண்ணா இந்த அனிமேஷன் ரன் ஆயிட்டு இருக்கிறது அப்படியே ஸ்டாப் ஆகணும். ஓகேங்களா. நம்ம ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் அத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஓகே. ஆன் கிளிக்ல நம்ம ஒரு ஃபங்ஷன போடணும். இப்போ நம்ம ஒரு ஃபங்ஷன் நேம் எழுதலாம். 3ஆ ஒரு ஃபங்ஷன் எழுதுறோம். மை ஃபன் 3 அந்த 3 தான் அந்த அனிமேஷனுக்கு நம்ம குடுக்க போறது. ஓகேங்களா. மை ஃபங்ஷன் 3 தான். இப்போ அதே மாதிரி டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி எது எடுத்துக்கிற நம்ம ஐடி வந்து என்னது இந்த பேராகிராஃப் தான் எழுதியிருக்கோம் டெஸ்ட் டெஸ்ட் டாட் ஸ்டைல் டாட் இப்போ என்ன கொடுக்குறோம்னா அனிமேஷன் ஓகேங்களா அனிமேஷன் பிளே ஸ்டேட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஓகேங்களா அனிமேஷன் பிளே ஸ்டேட் இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா பாஸ் ஓகேங்களா ஸோ அனிமேஷன் பிளே ஸ்டேட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகணும்னா பாஸ்டு ஓகேங்களா பாஸ் ஆகணும் அவ்வளவுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் இதோட முடிஞ்சுச்சு ஓகேங்களா ஓகேங்களா இப்போ அனிமேஷன் பிளே ஸ்டேட் வந்து நம்ம பாஸ்ன்னு கொடுத்துட்டோம் ஓகேங்களா கொடுத்துட்டு இப்போ இந்த மை ஃபங்க்ஷனை இங்க போடணும் ஓகேங்களா மை ஃபங்க்ஷன் 3 நம்ம இங்க போடணும்னா ஆன் கிளிக் பண்றப்போ உங்களுக்கு அனிமேஷன் ஸ்டாப் ஆகணும் அப்ப நம்ம இந்த இதை இங்க சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிட்டு இங்க போயிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஆஹ், இந்த ஸ்டாப் அனிமேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்றோம் கிளிக் பண்ண உடனே பாருங்களேன் நம்மளுக்கு அனிமேஷன் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு ஓகேங்களா அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை புரியுதுங்களா இப்போ நம்ம திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன பண்றது சோ அதே அனிமேஷன் பிளே ஸ்டேட் வந்து ரன்னிங் ஸ்டேஜுக்கு போகணும் அப்போ இந்த இடத்துல இன்னொரு பட்டன் கிரியேட் பண்ணலாம் ஓகேங்களா சோ பட்டன் கிரியேட் பண்ணிட்டு ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவெண்ட்ல இப்போ ஸ்டார்ட் அனிமேஷன் அப்படின்னு அனிமேட்டிஐ ஓகேங்களா அனிமேஷன் கொடுத்துட்டு இப்போ ஒரு மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம் ஓகேங்களா ஃபங்க்ஷன் மை ஃபன் 3 மை ஃபன் 4 ஓகேங்களா மை ஃபன் 4ல நம்ம அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணி விட போறோம் ஓகேங்களா அப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அந்த ஐடி என்னது நம்மளுக்கு டெஸ்ட் அப்படிங்கிற ஐடி டாட் ஸ்டைல் டாட் அனிமேஷன் பிளே ஸ்டேட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி அதை எடுத்துக்கிறோம் ஈக்குவல் டு அதுக்குள்ள நம்மளுக்கு ரன்னிங் அப்படிங்கிறது ஓகேங்களா அவ்வளவுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் இதோட முடிஞ்சு இப்போ அனிமேஷன் அந்த ஸ்டார்ட் அனிமேஷன் அப்படிங்கிற அந்த பட்டன்ல ஆன் கிளிக்ல நம்ம எதை தூக்கி போடணும் இந்த மை ஃபங்க்ஷன் 4 தூக்கி போடணும் ஓகேங்களா ஸோ 1 2 3 4 வச்சா நம்மளுக்கு புரியாது நம்மளுக்கு அது ரிலேட்டட் நேம் தான் வைக்கணும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மாரி வைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ மை ஃபங்ஷன் 4 அப்படிங்கிறது கால் ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு அனிமேஷன் பிளேஸ்ல திருப்பியும் நம்மளுக்கு ரன் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். ரெஃப்ரெஷ் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அனிமேஷன் வந்து நம்மளுக்கு கன்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம இத ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர்ல இந்த இடத்துல அனிமேஷன் ரன் ஆயிட்டு இருந்தோ, அதாவது எவ்வளோ பெர்சன்டேஜ்
இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்மளது இந்த இடத்துல ப்ளூ அப்படிங்கிறது என்னது 40% அப்படிங்கிற ஸ்டேஜ்லயே நம்ம கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த இடத்துலயே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட் அனிமேஷன் குடுத்த உடனேயும், திருப்பியும் நான் அந்த பட்டன ஸ்டார்ட் அனிமேஷன் கிளிக் பண்ண உடனேயும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, திருப்பியும் அது வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் குடுத்த உடனேயும் நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது வந்து எதன் மூலியமா நடந்திருக்கு அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல மூலியமா நம்மளுக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா? ஹைட் மீ குடுத்தோம்னா, அந்த எலமென்ட்டே ஃபுல்லா ஹைட் ஆயிருச்சு. ஷோ மீ குடுக்குறப்ப நம்மளுக்கு ஃபுல்லா ஷோ ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட் அனிமேஷன் குடுத்தோம்னா, நம்மளுக்கு அனிமேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் குடுக்குறப்போ நம்மளுக்கு நின்றுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணுது அப்படின்னு. ஓகேங்களா? ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள்ல, ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள்ல நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி மெத்தட யூஸ் பண்ணி தான் அவங்க ஒரு கேம கிரியேட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஏரோ அமுத்துறப்போ லெஃப்ட்ல மூவ் ஆகணும். ஸோ ரைட்ல மூவ் ஆகணும். டாப்ல மூவ் ஆகணும். டவுன்ல மூவ் ஆகணும். ஸோ இந்த ஏரோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஃபங்ஷன்ல எழுதியிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி திங்க் தான் ஸ்டார்ட்டிங்ல. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போகறப்போ இன்னமும் டஃப்பா இருக்கும். ஸோ இதே மாரி ஈஸியா இருக்காது. ஸோ ஆ நம்ம கத்துக்கிட்டத பொறுத்து நம்மளுக்கு அது ஈஸியா மாறிடும். ஓகேங்களா? ஸோ அது வந்து இன்னமும் நெறைய விஷயங்கள இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு சிம்பிளான ஒரு அனிமேஷன் குடுத்து நம்ம இந்த மாரி பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, அ ஜாவாஸ்கிரிப்ட்ட பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அ இப்போ வேற என்ன இருக்கு? பேசிக்கா வேற என்ன ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கு அப்டின்னா, ம் ஸோ இதுக்குள்ளார அ நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் அப்டிங்கிறதுல கமெண்ட் பண்றது. ஓகேங்களா? ஆ ஒரு கமெண்ட் பண்றதுன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்றதுன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு தானே! இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்டிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆ இதுல வேற என்ன பேசிக் திங்ன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட். ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம வந்து அ டெவலப்பருக்கு மட்டும் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன காட்டுறது, அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நம்ம HTMLல டெவலப்பருக்கு மட்டும் காட்டணும்னா இந்த மாரி. ஓகேங்களா? ஸோ இந்த ஆங்கில் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி, ஹைபன், ஹைபன், சம் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, HTMLல கமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? CSSல எப்படி கமெண்ட் பண்ணுவோம்? CSSல பண்றதுக்கு இந்த மாதிரி ஃபாண்ட் சைஸ மட்டும் நான் கமெண்ட் பண்ணி விடணும் அப்படின்னா இப்படி குடுத்தோம்னா, இந்த ஸ்லாஷ் குடுத்து ஸ்டார் மறுபடியும் ஸ்லாஷ் ஸ்டார் குடுத்து ஸ்லாஷ் அப்படிங்கிறத குடுத்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, CSSல கமெண்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அது அப்போதைக்கு வேணாம். இல்லன்னா அந்த இன்ஃபர்மேஷன டெவலப்பருக்கு மட்டும் காட்டணும் அப்படின்னு நெனைக்கிறப்போ. ஓகேங்களா? CSSல. ஜாவா ஸ்கிரிப்ட்ல அதே மாரி தான். வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இத வந்து இப்படி நான் ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபங்ஷன் எனக்கு வேலை செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த ஃபங்ஷன நான் செலக்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிக்கலாம். எப்படி கமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, 2 ஸ்லாஷ் குடுக்கலாம். இப்படி 2 ஸ்லாஷ் குடுத்தோம்னா, இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இத வந்து நான் இந்த இடத்துல எழுதுறேன். ஓகேங்களா? இது அ HTMLல போடுறேன். ஓகேங்களா? அம், ம். ஓகே. இங்கேயே போட்டுறலாமா? ஜாவாஸ்கிரிப்ட்ல ஸ்கிரிப்ட்க்குள்ளாரயே போட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2 ஸ்லாஷ் இது மாரி குடுத்தோம்னா, இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் ஃபார் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ மல்டி லைன் கமெண்ட்க்கு CSSல யூஸ் பண்ற அதே டெக்னிக் தான். ஓகேங்களா? ஸ்லாஷ் குடுத்து ஸ்டார் குடுத்துருவோம். ஸோ இது வந்து மல்டி லைன் கமெண்ட். ஓகேங்களா? ஓகேங்களா? இதுல வந்து லாஸ்ட் என்ன போடுவோம்னா, ஸ்டார் குடுத்து ஸ்லாஷ். இப்போ இது வந்து மல்டி லைன் கமெண்ட்டா மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஆ மல்டி லைன் கமெண்ட் சம் டெக்ஸ்ட் அப்படின்னு இந்த மாரி குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பேசிக்கா ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? ஓகே. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேரியபிள், ஃபங்ஷன்ஸ் ஆ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா டைப்ஸ் ஸோ, அதுல வேரியபிள்ல வந்து என்னென்ன இருக்கு? லூப்ல என்ன இருக்கு? அரேஸ் எப்படி கிரியேட் பண்றது? ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது? ஆ ஈவென்ட் என்னென்ன இருக்குது? முக்கியமா ஈவென்ட் ஓகேங்களா? ஈவென்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா, API எப்படி இன்டகிரேஷன் பண்றது? ஸோ, ஒரு இதுல வந்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இன்புட் பாஸ்வேர்ட் குடுத்தாங்கன்னா, இன்புட் இல்ல பாஸ்வேர்ட் குடுக்குறோம் அப்படின்னா, பாஸ்வேர்ட் எப்படி ரீட் பண்றது? ஸோ, இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இனிமேல் ஒவ்வொரு செஷன்லயும் டீட்டெயிலா எக்ஸாம்பிளோட தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதனோட டாபிக்ல ஒரே ஒரு இதுதான் இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள உள்ள ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுல வந்து டைம் ஸ்டாம்பும் நான் ஆட் பண்றேன் வீடியோல. எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்ட்டு. ஸோ அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும்.
ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க் யூ.